வணக்கம். வெல்கம் டு பிஆர் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பிஸ்னஸ் இங்கிலீஷ். இந்த செஷனில் நம்ம டெலிஃபோன் எட்டிக்கெட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டெலிஃபோன் எட்டிக்கெட் அப்படின்னா என்ன? ஃபோனில் நம்ம பேசும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில ரூல்ஸ், அதுக்கு பேர் தான் எட்டிக்கெட். டெலிஃபோன் எட்டிக்கெட்னா டெலிஃபோனில் பேசும்போது யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ணுற சில ரூல்ஸ், சில சோஷியலி அக்செப்டபிள் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ அது சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கக்கூடிய பிஹேவியர், அதுதான் சோஷியலி அக்செப்டபிள் பிஹேவியர். அந்த பிஹேவியர் ஃபோனில் பேசும்போது எப்படி இருக்கணும்? சில நேரங்களில் நீங்கள் பேருந்துலையோ இல்லை ரயில்லையோ பயணம் செய்யும்போது ஒரு சிலர் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஃபோனில் பேசுவாங்க, ஆனால் ட்ரெயினில் இருக்க எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஃபோனில் பேசுனா அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு மட்டும் கேட்டால் போதும், குறுக்கே கேட்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே வந்துட்டீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சூப்பராக இருக்கும், அந்த இடத்துக்கு தான் நான் உங்களை வர சொல்கிறேன், ஸோ இவ்வளவு சத்தமாக எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேச வேண்டாம். ஸோ அது முதல் விஷயம் டெலிஃபோன் எட்டிக்கெட்டில். அடுத்தது டோன் ஆஃப் வாய்ஸ். நம்ம சொல்கிறது கேட்குறதுக்கு எப்படி இருக்குது? அந்த ஒரு சேட் டோன், ஹாப்பி டோன், ப்ரொஃபஷ்னல் டோன், ஒரு எந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸுமே இல்லாத ஒரு ஃப்ளாட் இன்டர்னேஷன், இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்கு. சில நேரங்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, தேங்க்யூ ஃபார் காலிங், ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் காலிங், ஹேவ் அ நைஸ் டேன்னு சொல்லும்போது அதில் அந்த டோன் உங்களுக்கு கேட்குறதுக்கு நல்லா இல்லை. ஹேவ் அ நைஸ் டேன்னு நல்ல வார்த்தை தான் சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு கேட்குறதுக்கே நல்லா இல்லை. ஸோ ஹேவ் அ நைஸ் டே. ஸோ இந்நாள் இனிய நாளாக அமையட்டும், அதுதானே ஹேவ் அ நைஸ் டே. அது சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதுதான் டோன் ஆஃப் வாய்ஸ். நீங்கள் அதை ஹாப்பியாக சொல்கிறீங்களா, இல்லை சேடாக சொல்கிறீங்களா, இல்லை கோவமாக சொல்கிறீங்களா, இல்லை தயழுத்தேன்னு சொல்கிறீங்களான்றது தான் டோன் ஆஃப் வாய்ஸ். இந்த டோன் ஆஃப் வாய்ஸ் நீங்கள் தொலைபேசியில் பேசினாலும் சரி, இல்லை யாரோடையாவது நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க, இல்லை நேருக்கு நேராக பேசுகிறீங்க, எப்படி இருந்தாலும் சரி, இந்த டோன் ஆஃப் வாய்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, அதுதான் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற விஷயங்களை நீங்கள் மீன் பண்ணுறீங்களா, இல்லை சும்மா கடமைக்கு செய்கிறீங்களா அப்படின்றத சொல்லும். ஸோ டோன் ஆஃப் வாய்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இன்டர்நேஷன்றது இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஏற்ற இறக்கங்கள், அதுதான் இன்டர்நேஷன். கேள்விகள் கேட்கும்போது அந்த இன்டர்நேஷன் ரேசிங்காக இருக்கும். பொதுவாக காலை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு கால் வருதுன்னா நீங்கள் கேட்கலாம், மே ஐ நோ ஹூ ஆம் ஐ ஸ்பீக்கிங் வித், மே ஐ ஆர் குட் யூ டெல் மீ யுவர் நேம் ப்ளீஸ், குட் யூ டெல் மீ யுவர் நேம் ப்ளீஸ். அந்த இடத்துல நீங்கள் ரேசிங் இன்டர்நேஷன், குட் யூ டெல் மீ யுவர் நேம் ப்ளீஸ், அப்படி இல்லாமல் குட் யூ டெல் மீ யுவர் நேம் ப்ளீஸ். ஸோ அது அந்த மாதிரி கேள்விகளுக்கு ரேசிங் இன்டர்நேஷன். பதில்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம், ஐ ஆம் பாலாஜி. ஓகே, ஜஸ்ட் ஃப்ளாட் இன்டர்நேஷன் இஸ் ஓகே ஃபார் ஆன்சர்ஸ். பட் ஆனால் எல்லா நேரமும் பொருந்தாது. ஸோ சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் தான் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். எந்த வார்த்தையை நீங்கள் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள். ஐட் லைக் டு மீட் யூ டுமாரோ. ஸோ மீட் டுமாரோ, இந்த 2 வார்த்தையும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஐட் லைக் டு மீட் யூ டுமாரோ. ஏன்னா அந்த 2 வார்த்தைகளும் முக்கியம்னு நான் நினைக்கிறதுனால அந்த 2 வார்த்தையும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வாய்ஸ் மாடுலேஷனோட ரொம்ப முக்கியமான இடங்கள், டோன் ஆஃப் வாய்ஸ், அப்புறம் இன்டர்நேஷன். இது ரெண்டும் நம்ம கரெக்டாக பண்ணோம்னாலே போதும். ஒரு தடவையும் நம்ம யோசிச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேசும்போது இயற்கையாகவே நமக்கு தெரியும் எந்த வார்த்தையை நம்ம முக்கியத்துவம் அதிகம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம்னா அந்த வார்த்தையை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணினால் போதும். ஓகே, ஸோ அடுத்தது சரி, கால் ஓப்பனிங். ஒரு காலில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்? உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஆரம்பிக்கலாம். திஸ் இஸ் பாலாஜி ஃப்ரம் பிஆர் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பிஸ்னஸ் இங்கிலீஷ். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் திஸ் இஸ் உங்கள் நேம் சொல்லிட்டு ஃப்ரம், அப்புறம் உங்கள் கம்பெனி பேர் இல்லை உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட பேரை சொல்லலாம். இல்லைனா திஸ் இஸ் பாலாஜி காலிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஐ ஆம் பாலாஜி ஃப்ரம் பிஆர் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படியும் சொல்லலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் காலை ரிசீவ் பண்ணுறீங்கன்னா, ஹாய் திஸ் இஸ் பாலாஜி, மே நோ யுவர் நேம் ப்ளீஸ். ஸோ முதல்ல மறுபடியும் நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு அந்த யார் கால் பண்ணாங்களோ அவங்க யாருன்றதை கேட்குறதுக்கு, மே ஐ நோ யுவர் நேம், குட் யூ டெல் மீ யுவர் நேம், மே நோ ஹூ ஆம் ஐ ஸ்பீக்கிங் வித், இந்த மாதிரி சில சென்டென்சஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது
ஹவு டு பிளேஸ் அ கால் ஆன் ஹோல்ட். ஏதோ ஒரு தகவல் கேட்குறாங்க, உங்களுக்கு உடனடியாக அந்த இன்ஃபர்மேஷன் தெரியல, எங்கேயோ தேடி நீங்கள் சொல்லணும் கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு ஃபோல்டரில் அந்த நீங்கள் சொல்ல வேண்டிய தகவல் இருக்குன்னா, ஸோ ப்ளீஸ் கிவ் மீ அ மினிட். ரொம்ப சாதாரணமான லைன், ப்ளீஸ் கிவ் மீ அ மினிட், ஐ வில் செக் திஸ் ஃபார் யூ. ஓகே, இல்லைனா குட் யூ கிவ் மீ அ மினிட் ப்ளீஸ் அப்படியும் சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, ஜஸ்ட் 1 மினிட், நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்கிறேன்றதுக்கு ப்ளீஸ் கிவ் மீ அ மினிட் அல்லது குட் யூ கிவ் மீ அ மினிட் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரி, வேற யாருக்கோ கால் பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் அந்த காலை ரிசீவ் பண்ணுறீங்க, ஆஃபீஸில் இருக்கீங்க. அவங்க அந்த ஆஃபீஸில் இல்லைன்னா நீங்கள் சொல்லலாம், ஆஸ் ஆஃப் நவ் ஹீ இஸ் நாட் ஹியர், இல்லைனா ஆஸ் ஆஃப் நவ் ஷீ இஸ் நாட் ஹியர். ஆஸ் ஆஃப் நவ்னா இப்போதைக்கு, ஹீ இஸ் நாட் ஹியர்னா அவர் இங்கே இல்லை, ஷீ இஸ் நாட் ஹியர்னா அவள் இங்கே இல்லை அப்படின்றது. ஆஸ் ஆஃப் நவ் ஷீ இஸ் நாட் ஹியர். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம், வுட் யூ லைக் டு லீவ் அ மெசேஜ் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா என்ன? நீங்கள் ஏதாவது தகவல் சொல்ல விரும்புகிறீங்களா என் மூலமாக பாஸ் பண்ணணும்னா நான் சொல்கிறேன், வுட் யூ லைக் டு லீவ் அ மெசேஜ். இதை சொன்னீங்கன்னா அவங்க ஏதாவது மெசேஜ் இருந்தால் சொல்லுவாங்க, நீங்கள் சார் ஷியோர் ஐ வில் பாஸ் திஸ் மெசேஜ், இல்லை ஷியோர் ஐ வில் லெட் ஹர் நோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் தகவலை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் தான் ஃபோன் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் பேசணும்னு நினச்ச ஆள் அங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் தகவலை கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து லீவிங் அ மெசேஜ்னு சொல்லுவோம். ஸோ ஐ வுட் லைக் டு லீவ் அ மெசேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரி ஓகே அந்த மெசேஜை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளீஸ் ஆஸ்க் ஹிம் டு கால் மீ, அவரை என்னை கூப்பிட சொல்லுங்கள், இல்லைனா ப்ளீஸ் ஆஸ்க் ஹர் டு கால் மீ, ஸோ அவளை என்னை கூப்பிட சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு ப்ளீஸ் ஆஸ்க் ஹர் டு கால் மீ. இல்லை இன்னொன்று வந்து கால் பண்ண வேணாம், வேறு ஏதாவது தகவல் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, குட் யூ லெட் ஹர் நோ தட் ஐ நீட் அன் அப்டேட், ஸோ குட் யூ லெட் ஹர் நோ தட் ஐ கால்ட், குட் யூ லெட் ஹர் நோ தட் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் ஹர் இமெயில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ, ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹர் இமெயில்னா அவங்க ஏதோ ஒரு மெயில் அனுப்பணும், அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள். குட் யூ லெட் ஹர் நோ தட் ஐ கால்ட், அதாவது நான் கால் பண்ணேன்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க போதும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாம். ஓகே, இது வந்து லீவிங் அ மெசேஜ். இப்போ கடைசியாக கால் பேசி முடிச்சாச்சுன்னா ஹவு டு க்ளோஸ் த கால். தேங்க் யூ, ஹாவ் அ நைஸ் டே. யூ கேன் சே தட், தேங்க் யூ, ஹாவ் அ நைஸ் டே, தேங்க் யூ, ஹாவ் அ நைஸ் டே, தேங்க் யூ, ஹாவ் அ நைஸ் டே, பட் தேங்க் யூ, ஹாவ் அ நைஸ் டே. ஸோ அந்த டோன் ஆஃப் வாய்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி வேணுமா, நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு, இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ, ஐட் பி ஹாப்பி டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ, இந்த மாதிரியும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகெயின் தேங்க் யூ, ஹாவ் அ நைஸ் டே. ஸோ தேங்க் யூ, ஹாவ் அ நைஸ் டேன்றது கடைசியில் தான் சொல்லணும். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்ன்றதை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் தேங்க் யூ, ஹாவ் அ நைஸ் டேக்கு வரலாம். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதை நீங்கள் பாட்காஸ்ட்டில் கேட்டிங்கன்னா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் இப்போ சொன்ன இந்த சென்டென்சஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் பாட்காஸ்ட்டாக கேட்டாலும் சரி, இல்லை வீடியோவில் பார்த்தாலும் சரி. தேங்க் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின்.